மீனா முத்து மாதிரிலாம் வந்து ஒரு மக்கு பிளாஸ்டரிங்கில் பார்க்க முடியாதுன்னு நினச்சா குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்துடுறாரு. அண்ணாமலை அதை விட மக்கா இருக்கார். அவருடைய கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயலாமை ஒரு பக்கமாக இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சும்மா கோவப்படுற மாதிரி கோவப்படுவாரே தவிர 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லைங்கிறது இன்றைக்கும் தெரியுது. கிறிஷை கடத்தினது காரணம் சிந்தாமணி தான். சிந்தாமணி கடத்தினது யாருக்காகனா அவங்களுடைய நட்புக்காக தான் கடத்திருக்காங்க, விஜயாவுக்காக தான் கடத்திருக்காங்கிறத வீட்டுக்கு வந்து முத்து போட்டுறாரு. இந்நேரம் வந்து வெறுமனே வந்து ஆசிரமத்தை சேர்க்கலாம் தூக்கிட்டு போனாங்க. ஆளே காலி பண்ணி கடலில் தூக்கி போட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா, ஐயோ என்னது அப்படிங்கிறாங்க மீனா. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் மாதிரி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, நான் தான் அந்த பையனை வீட்டில் இருக்க வேணாம்னு சொன்னேன், அதனால தான் நான் சிந்தாமணிகிட்ட சொன்னேன், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவன் என்ன ஆசிரமத்தை தானே விட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வசனமெல்லாம் பேசின உடனே கடுப்பாகி இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அடிக்க போகிறாரு. அப்புறம் போலீஸை கூப்பிடுவாரு. சும்மா இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடாம இருந்தால் ஊட்டி விடுறதுக்கு இப்போ நம்ம மிரட்டுவோம்ல, போலீஸை கூப்பிடுவா பூச்சாண்டி வரப்போகிறான் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி மிரட்டினாங்க. 2 மினிட்ஸ் கூட தாங்கலது. என்னப்பா அப்பா நம்ம குடும்ப கௌரவம் என்னப்பா வர்றாங்க, அப்படியே பெரிய இந்த குடும்ப கௌரவம், அந்த குடும்பத்துக்கு தான் வந்து முதல் மரியாதைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படியே வந்து வசனத்தெல்லாம் யார் பேசுகிறான்னு பார்த்தா மீனா. எல்லா முட்டாள்தனத்தையும் பண்ணுறதுல முக்கியமான ஆளாக இருக்கிறது மீனாவாக தான் இருக்காங்க. பார்க்கும்போதே நமக்கு வந்து கோவம் வர அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை மாற்றிடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ கடுப்பாகி டென்ஷன் ஆகி எல்லாம் மாற்றி சண்டையில் போட்டுக்கிட்டு இருக்கா. போட்டதுக்கப்புறமா என்ன அடிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க விஜயா. உடனே மன்னிச்சிட்டார். அவ்வளோ லவ் அண்ணாமலைக்கு மன்னிச்சிட்டாரு. உடனே இப்போ மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, முத்துக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் அம்மாவே வந்து ஜெயிலில் பிடிச்சி போடணும்னு பார்த்தாரு. அப்பா அப்படின்னாரு. இவங்க கடத்தினதை விட்டாங்க. அந்த குழந்தைய ஆசிரமத்தில் விடுறதான் கரெக்ட், நீங்கள் எமோஷனலாக முடிவு எடுக்கிறீங்க, நான் ப்ராக்டிக்கலாக முடிவு எடுக்கிறேன். இவங்க ஒரு வசனத்தை பேசுகிறாரு மனோஜ். ஸ்ருதி உங்களுக்கு இப்போ அந்த பையன் எங்கே இருக்கணும்னு ரோகிணிகிட்ட கேட்டால் ரோகிணி திருதுன்னு முடிக்கிறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்க, ரோகிணி கிட்டக்க அந்த பையன் உங்கள் கூட தான் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு தனி கலாட்டாவாக ஓடுது. இதில் சிந்தாமணி சூப்பர் மாஸ்டர் எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டால் எங்கே முடிஞ்சு ஒன்றால் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு திட்ட வேற செஞ்சுட்டாங்க. இப்படி எல்லா விஷயமும் மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இந்த கதையில் ரோகிணி மாட்டினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம வந்து மன திருப்தி அடைகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தா நம்மளுக்கு எரிச்சல் தர மாதிரி நடந்தது தான். அதனால தான் டிஆர்பியில் திருப்பியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2வது பொசிஷன் அப்படிங்கிற பொசிஷனில் உட்காந்துக்க வேண்டிய நிலைமையில் சிறகடிக்காசை ஏன் இருக்குது. இத்தனைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு ஹை வோல்டேஜான ஒரு விஷயம் நடந்த அப்புறம் அப்படின்னா ஐயனார் துணையில் இத்தனைக்கும் வந்து ஹை வோல்டேஜான ட்ராக் கூட கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே பார்க்கும்போது சீக்வன்ஸாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கடுப்பு வருது அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமே. ஸோ அந்த கடுப்பு வரதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி சரி பண்ண போகிறாங்க, இந்த கதை இப்படியே போச்சு அப்படின்னா இன்னமும் நிறைய அடிகள் வாங்கும். அதை மாற்றி அமைக்கிற மாதிரி என்ன விஷயம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.